சேலம் மாநகர் அழகாபுரம் பகுதியில் உள்ள ராஜா என்பவர் கார்களுக்கு சீட் கவர் தயாரிக்கும் கடை நடத்தி வருகிறார். இவரது பட்டறையில் 4 கார்களுக்கு கூடுதலாக சீட் கவர் தயார் செய்வதற்காக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் எதிர்பாராத விதமாக கார் தீப்பற்றி எரிந்தது. தீ மளமளவென பரவி பட்டறைக்குள் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 2 கார்களும் முழுவதும் எரிந்து நாசமாகியது. பின்னர் கார் பட்டறையில் பணியாற்றிய ஊழியர்கள் அருகில் இருந்த 2 கார்களை தீப்பற்றுவதற்கு முன்பாகவே வெளியே எடுத்து மீட்டனர். இது தொடர்பாக செவ்வாய்ப்பேட்டை தீயணைப்பு துறையினருக்கு தகவல் கொடுக்கப்பட்டது. தகவலின் பேரில் விரைந்து வந்த தீயணைப்புத்துறை வீரர்கள் பற்றி எறிந்த 2 கார்கள் மீது 1 மணி நேரத்துக்கு மேலாக தண்ணீரை பீச்சி அடித்து அதாவது அந்த தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இந்த நிலையிலும் கார் முழுமையாக எரிந்து நாசமாகின. தொடர்ந்து இந்த தீ விபத்து குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தீ மளமளவென பற்றி எரிந்ததால் அந்த பகுதி முழுவதும் கரும் புகையானது கிளம்பியது. இதனால் அந்த பகுதியில் போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டது. தொடர்ந்து அந்த தீ விபத்து அருகாமையில் உள்ள மரக்கடையிலும் தீப்பற்றி எரிந்ததால் தீ விபத்து மிகப்பெரிய விபத்தாக மாறியது. தொடர்ந்து அங்கும் தீயணைப்பு வீரர்கள் சுமார் 1 மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். இந்த தீ விபத்து குறித்து தற்பொழுது அழகாபுரம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அதாவது தீ விபத்தில் 2 கார்கள் திடீரென பற்றி எரிந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.